அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லாயிருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே வெளியே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைங்கள ரொம்ப நாள் ஆச்சு வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்க எங்கேயாவது எங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுவும் ஹனிபா பார்க் போகணுன்னு ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சண்டேனா என் ஹஸ்பண்ட் வந்து என்னையும் என் பிள்ளைங்களையும் எங்கேயாவது வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாக. இப்போ கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கேயுமே வெளியே போகிறதே இல்லை. இந்த பனினாலே இந்த பிள்ளைங்கள கூப்பிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப ஆசைப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹனிபா பார்க்கு கூட்டிகிட்டு வந்தோம். நாங்கள் போன அன்னைக்கு நல்ல கூட்டமாகவே இருந்துச்சு. வெளியூர்லேருந்துலாம் வந்திருந்தாங்க. வாசல்லையே பார்த்திங்கன்னா சுண்டல் கடை தான் இருந்துச்சு. சுண்டலை வாங்கிட்டு உள்ளே போயிட்டோம். போனதும் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு நிறைய இருந்துச்சு. ஒரு ஸ்லைடு, ஒரு ஊஞ்சல், இல்லை 2 ஸ்லைடு, 2 ஊஞ்சல் தான் மேக்ஸிமம் இருக்கும். இங்கே வந்து 4 சைடும் வச்சுருந்தாங்க. பிள்ளைங்க வந்து வெயிட் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ஜாலியாக எப்போ வேணுமோ எங்கே காலியாக இருக்கோ அங்கே போய் விளையாடிக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சு. அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கெல்லாம் கூட அழகாக மான், இது மாதிரிலாம் சிங்கம் இது மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய பேர் இருந்தாங்க. வந்து எல்லா பசங்களும் என்ஜாய் பண்ணி சூப்பராக விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த இடம் பிள்ளைங்க விளையாடுறதுக்கு சூப்பரான இடம். நம்மளாம் அவங்கள விளையாட விட்டுட்டு ஒரு இடத்துல உட்காந்து நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். உட்கார்றதுக்கெலாம் நல்ல இடம்லாம் இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஹனிபா பார்க் ஓகே. நானும் என் ஹஸ்பண்டும் உட்காந்துட்டு இருந்தோம். என் பசங்க வந்து விளையாடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி நீங்கள் போய் விளையாடிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சுண்டல் சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே வந்து நிறைய வந்து குப்பையெல்லாம் சாப்பிட்டுட்டு அங்கங்கேயே போட்டிருந்தாங்க. அதை கொஞ்சம் நம்ம மெயின்டைன் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எப்படின்னா பக்கத்துலேயே டஸ்ட்பின் இருக்குது. ஆனால் அங்கெல்லாம் போடாமல் அந்த ப்ளே கிரவுண்ட்லேயே போட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டா நம்ம பிள்ளைங்களுக்கு தான் நல்லது. அது கொஞ்சம் மனதுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு. என் பிள்ளைங்க பாருங்கள் எப்படி விளையாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை வந்து சீசா அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் இதை எப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரிலாம் இருந்ததுனால என் பிள்ளைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒன்றுலேயும் எல்லாத்துலேயும் ஏறி விளையாடிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இங்கே சாப்பிட்றதுக்கு எதுவும் சரியாக இல்லை அப்படிங்கிறதுனால நாகப்பட்டினம் பீச் கொஞ்சம் நேரம் போயிட்டு என் பிள்ளைங்க பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதை அவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் பானிபூரி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். டாட்டா பாய்.